Okay, now we are going to discuss about the life cycle of Plasmodium. Okay, Plasmodium vivax is a digenic parasite. Digenic, டைனாலே டூ ஜீனிக் டூ டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு parasite involving two hosts. Man as the secondary host, female Anopheles mosquito as the primary host. So, female Anopheles mosquito and then human being are the host of this Plasmodium. So we are saying digenic parasite. The life cycle of Plasmodium involves three phases, namely schizogony, gamogony, sporogony. Okay, schizogony, gamogony and sporogony. The parasite first enter the human bloodstream through the bite of an infected female Anopheles mosquito. ஸோ எப்படி வந்து ஒரு நார்மல் பர்சனுக்கு இந்த டிசீஸ் வருதுன்னா, இந்த ஃபீமேல் அனஃபில் மஸ்கிட்டோ இன்ஃபெக்ஷனான பர்சனை பைட் பண்ணிவிட்டு வந்து நார்மல் பர்சனை பைட் பண்ணுறப்ப என்ன செய்யுது, அந்த சலைவரி கிளாண்டில் இருக்கக்கூடிய அந்த ஜெர்ம்ஸை அந்த நார்மல் பர்சனுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணுது. Okay, then as it feeds the mosquito, inject the saliva containing the sporozoids. இது மஸ்கிட்டோ என்ன செய்யும், பிளட்டை தான் சக் பண்ணி இருக்கும். அப்போ நம்ம நார்மல் ஹெல்த்தி பர்சனை வந்து பைட் பண்ணுறப்ப என்ன செய்யுது, அந்த சலைவரி கிளான்ஸில் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜெர்ம்ஸை நம்மளுடைய பிளட்டுக்குள்ளே அது செலுத்திடும். அது செலுத்துகிறப்ப டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. அதில் ஸ்போரோசோவாய்ட்ஸ்ன்ற ஸ்டேஜ். The sporozoids within the bloodstream immediately enter the hepatic cells of the liver. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸை செலுத்தும். பர்டிகுலராக அந்த ஸ்டேஜ் உள்ள ஜெர்ம்ஸ் பேத்தோஜன் மட்டும் உள்ளே என்ட்ரு ஆகுது. அந்த பேத்தோஜன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் என்ட்ரு ஆகும். ஆனால் இந்த ஸ்போரோசோவாய்ட்ஸ் இந்த ஸ்டேஜ் மட்டும்தான் வெரி ஆக்டிவாக இருக்கும். எப்போ நம்மளுடைய பாடிக்குள்ளே நுழைஞ்சுன்னே அந்த ஸ்டேஜ்லேருந்து தான் அது வந்து என்ன செய்யும், அதனுடைய லைஃப் சைக்கிள், அந்த செகண்டரி கோர்ஸ்னுடைய லைஃப் சைக்கிளில் நம்ம ஹியூமன் பீயினுடைய பாடியில் வந்து அது டெவலப் பண்ணும். ஸோ த ஸ்போரோசோவாய்ட் இம்மீடியட்லி த்ரூ த பிளட் ஸ்ட்ரீம் தே கேன் கோ அண்ட் என்டர் இன்சைட் த ஹெப்பாட்டிக் செல்ஸ். ஹெப்பாட்டிக் செல்ஸ்னாலே என்னது, லிவர் செல்ஸ். ஓகே, ஹெப்பாட்டிக் செல்ஸ் ஆஃப் த லிவர். Further, in the liver, they undergo multiple asexual fission. Then inside the liver, they can feed the liver cells. Then it is involving in the asexual fission. Binary fission, multiple fission, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷன் இருக்குல்லையே, அந்த ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன், அந்த ஃபிஷன்ற மெத்தட்ஸ் மூலமாக அந்த ஸ்போரோசோவாய்ட்ஸ் என்ன செய்யுது, நிறைய மல்டிபிள் நம்பர் தே கேன் ப்ரொடியூஸ், நிறைய வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ அந்த ஸ்போரோசோவாய்ட்ஸ் வந்து எந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, மீரோசோவாய்ட்ஸ்ன்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அந்த ஸ்டெப்ஸ், அந்த ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம், சைசோகோனி. Can you understand all of you? So when the female Anopheles mosquito bite the normal person, the germs they can enter the bloodstream of the human being. Immediately they can go and reach into the hepatic cells of the liver. Then they stay in the liver. They can feed the liver cells. Then the sporozoites they can develop. They can produce large in number in the asexual reproduction in the method of fission. They can produce in the next stage, that is known as the merozoite. Okay, merozoites. After being released from the liver cells, after these merozoites, they can rupture the liver cells, they can come outside from the liver cells. Then the merozoites penetrate the RBCs. merozoites என்ன செய்யுது, லிவர் செல்ஸை பிரேக் டவுன் பண்ணிட்டு வெளியில் வந்து நம்மளுடைய பிளட் செல்ஸ் ஆர்பிசி செல்ஸுக்கு வந்து பெனிட்ரேட் உள்ளே தொலைச்சிக்கிட்டு உள்ளே போகும். Inside the RBC, the merozoites begins to develop as a unicellular trophozoites. ஸோ அங்கே மீரோசோவாய்ட்ஸ்லேருந்து என்ன செய்யுது, ஆர்பிசி செல்ஸை ஃபுல்லாக ஃபீட் பண்ணி அதை ஃபுல்லாக அழிச்சிட்டு என்ன ஸ்டேஜுக்கு வருது, ட்ரோஃபோசோவாய்ட்ஸ்ன்ற ஸ்டேஜுக்கு வருது. The trophozoites grows in size and central vacuole develops, pushing them to one side of cytoplasm. The trophozoites என்ன செய்யும், நல்லா குரோ ஆகும், சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ they can produce the vacuoles. vacuolesனால் என்னது, ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர், அதை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். அது ப்ரொடியூஸ் பண்ணி அங்கே என்ன இது சைட்டோபிளாஸ்டுக்குள்ளே அப்படியே நகண்டு வரும். அப்படி வர்றப்ப அது என்ன செய்யுதுன்னா, they can produce a small ring like structure. That ring is known as signet ring stage. Okay, signet ring stage. The trophozoite nucleus then divides asexually to produce schizoid. The next in the trophozoites என்ன செய்யுது, மறுபடியும் ரீப்ரொடியூஸ் பண்ணி ஓகே ஏசெக்சுவல் மெத்தட்ஸ் மூலமாக செல்லினுடைய நியூக்ளியஸ் டிவைட் ஆகி என்ன ஸ்டேஜுக்கு வருது, சைஸ்வாயின்ட்ன்ற ஸ்டேஜுக்கு வருது. The large schizoid shows yellowish brown pigmented granule called Schaffner granules.
அந்த சைஸ் ஜாயிண்ட் வந்து அந்த சைஸில் லார்ஜாக இன்க்ரீஸ் ஆகும். பார்க்குறதுக்கு yellowish brown கலர் பிக்மெண்டல் கிரானியூல்ஸ் உள்ள ப்ரெசன்ஸாக இருக்கும். தட் கிரானியூல்ஸ் ஆர் known as என்னது ஸ்டஃப்னர் கிரானியூல்ஸ். தென் the size joint divides and produces mononucleated merozoites. then the size joints என்னவா மாறுது மீரோசோவாய்ட்ஸாக மாறுது. Eventually, the erythrocytes lyses, merozoites are produced ஆனனே RBC cells lysesனால என்னது break down, erythrocytesனால என்னது RBCs வந்து என்ன செய்யுது அது break down பண்ணிட்டு release the merozoites வெளியில் வரும். அப்படி வரக்கூடிய அந்த merozoites என்ன செய்யுது டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ஹீமோசோயின் சொல்லக்கூடிய டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் அது ரிலீஸ் பண்ணும். So the merozoites release the toxin hemozoin in the bloodstream to infect the other erythrocytes. Then the toxin hemozoin they can infect the number of RBC cells in a human being. Lysis of the red blood cells results in cycles of fever and other symptoms. So when the RBC cells lysis it is occur, breakdown of the RBC cells that is the erythrocytes occur, it is mingled inside the bloodstream, then they can cause the diseases to the human being. Fever and other symptoms, it is showing the fever and other symptoms. Can you understood? This erythrocytic stage is cyclic and repeats itself approximately every 48 hours to 72 hours or longer depending on the species of plasmodium involved. So approximately this erythrocytic cycle ஒரு எரித்ரோசைட்ஸில் அந்த மீரோசோவாய்ட்ஸாக டெவலப் ஆகி அந்த மீரோசோவாய்ட்ஸ் எரித்ரோசைட்ஸை லைசிஸ் பண்ணிவிட்டு வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறதா 48 hours to 72 hours. அடுத்து என்ன செய்யும் அந்த சிம்டம்ஸை வெளியேற்றும். அடுத்து இன்னொரு நியூ ஆர்பிசி செல்ஸுக்குள்ளே போய் என்ன செய்யும் இந்த மீரோசோவாய்ட்ஸாக டெவலப் ஆகும். எவ்வளோ நேரத்தில் 48 hours to 72 hours. Next begins the next cycle. Okay, so this has depending upon the species it is varies. Okay, depending upon the species it is varies. Then the sudden release of merozoites triggers an attack of the RBCs. அப்படி இம்மீடியட்டாக வெளியில் வந்தோன்னே இந்த மீரோசோவாய்ட்ஸ் என்ன செய்யும் ஆர்பிசிஸை தான் போய் அட்டாக் பண்ணும். அக்கேஷ்னலி மீரோசோவாய்ட்ஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ட்டு சம்டைம்ஸில் அக்கேஷ்னலி கொஞ்சம் ஒரு சில சமயத்தில் இந்த மீரோசோவாய்ட்ஸ் ஆர்பிசிஸை தான் அட்டாக் பண்ணி அந்த ஃபீவரை உருவாக்கிட்டே இருக்கும். சடனாக ஒரு சில சமயத்தில் அக்கேஷ்னலி மீரோசோவாய்ட்ஸ் டிஃப்ரென்ஷியேட் இன்ட்டு மேக்ரோகேமட்டோசைட்ஸ் அண்ட் மைக்ரோகேமட்டோசைட்ஸ். மேக்ரோகேமிட்ஸ் மைக்ரோகேமிட்ஸ்ன்னு சொல்லி கேமிட்ஸாக வந்து மாறிடும். ஓகே, வென் தீஸ் ஆர் இன்ஜெக்டட் பை அ மஸ்கிட்டோ அங்கே கேமிட்ஸ் அக்கேஷ்னலாக அது என்ன செய்யும் கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். எப்போ மஸ்கிட்டோ வந்து அந்த இன்ஃபெக்டட் பர்சனை பைட் பண்ணுறப்ப இந்த மைக்ரோகேமிட் மேக்ரோகேமிட் என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்காக மஸ்கிட்டோனுடைய பாடிக்குள்ளே போய் என்டர் ஆயிரும். ஓகே, இன்ஜெக்டட் பை த இன்ஜெக்ஷனால என்ன அது எடுத்துக்கிறது கன்சப்ஷன். எப்போ மஸ்கிட்டோ வந்து பைட் பண்ணுதோ அப்போ இந்த ஸ்டேஜ் இந்த மைக்ரோகேமிட்ஸ் மேக்ரோகேமிட்ஸ் என்ன செய்யும் மஸ்கிட்டோனுடைய பாடிக்குள்ளே போகும். அண்ட் தே டெவலப் இன்டு எ மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ். ஓகே, அது என்னவா மாறிடுது மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட்ஸாக மாறிடுது. Okay, can you understand? So in the mosquito's gut the infected erythrocytes lysis the male and female gametes fertilize to form a diploid zygote called the ookinete. ஸோ மஸ்கிட்டோனுடைய கட்னால என்னது இன்டெஸ்டைன். ஸோ மஸ்கிட்டோனுடைய இன்டெஸ்டைன்ஸுக்குள்ளே இந்த எரித்ரோசைட்ஸை அது இன்ஃபெக்ட் பண்ணி இந்த மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் ரெண்டு என்ன செய்யும் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். நடந்தது எதை ப்ரொடியூஸ் பண்ணுது ஒரு டிப்ளாய்டு சைகோட். அந்த டிப்ளாய்டு சைகோட் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ookinete. Okay, they can produce the ookinete. Then the ookinete migrate to the mosquito's gut wall and develop into an oocyte. அந்த இன்டெஸ்டைன் கட் வால்னால இன்டெஸ்டைனுடைய வால் இந்த ஊகைனட் என்ன செய்யும் இன்டெஸ்டைனுடைய வாலில் போய் ஒட்டிக்கிட்டு அது ஊசைட்ஸாக வந்து டெவலப் ஆகுது. தென் த ஊசைட்ஸ் அண்டர்கோ மியாசிஸ் division meiosis cell division போய் they can produce meiosis by the process of the sporogony to form the sporozoites. எதை ப்ரொடியூஸ் பண்ணும் ஸ்போரோசோவாய்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஸ்போரோசோவாய்ட்ஸ் என்ன செய்யும் அப்படியே கட்டில் இருந்து they can move into the salivary glands. It's stored inside the salivary glands. So when the mosquito bite the another person automatically they can inject the sporozoites into the bloodstream of a new human being. Okay, then the cycle begins inside the human being. Can you understood?
So these sporozoites migrate to the salivary glands of the mosquito. Then the cycle is now completed, and when the mosquito bites the another human host, the sporozoites are injected and the cycle begins anew. Okay, can you understood? So the pathological changes caused by malaria affects not only the erythrocytes. These pathological changes occurs caused by the malaria not only affect the erythrocytes, but they can affect the spleen and then visceral organs. Okay, spleen மண்ணீரல்னு சொல்லுவோம், ஸ்ப்ளீனையும் தென் அனதர் விசரல்னால என்ன, அது இம்பார்ட்டண்ட் இன்னர் ஆர்கன், அனதர் இன்னர் ஆர்கனையும் அது வந்து இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்துது. இன்குபேஷன் பீரியட் ஆஃப் மலேரியா இஸ் அபவுட் 12 days. மலேரியல் ஃபீவர், அந்த ஃபீவர் நமக்கு உருவாகிறதுக்கு என்னது 12 days. இப்போ கொரோனா வைரஸ் இன்குபேஷன் பீரியட் 14 daysன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி மலேரியல் ஃபீவர் இன்குபேஷன் பீரியட் 12 days. The early symptoms of malaria are headache. Symptoms என்னது, headache, nausea. Nausea means vomiting sensation. Nausea, muscular pain, உடம்புல இருக்கக்கூடிய மசில்ஸ்லாம் வலி இருக்கும். Okay, the symptoms first developed with the synchronized release of merozoites. ஸோ சிந்தசிஸ் ஆஃப் மீரோசோவைட்ஸில் நமக்கு இந்த சிம்டம்ஸ் வந்து தெரியும். தென் ஹீமோசோயின் டாக்ஸின் அண்ட் எரித்ரோசைட்ஸ் டீபெரிட்ஸ் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம் ரிசல்ட்டிங் இன் மலேரியல் ப்ராக்சம்ஸ், சிவியரிங் சில், ஹை ஃபீவர் ஃபாலோட் பை ஸ்வெட்டிங். எப்போ இந்த மீரோசோவைட்ஸ் வந்து ஹீமோசோயின் சொல்லக்கூடிய டாக்ஸின்ஸை ரிலீஸ் பண்ணுதோ, அப்போ ரிலீஸ் பண்ணுறப்ப அந்த ஹீமோசோயின்ற டாக்ஸின்ஸும் இந்த லைசிஸான இறந்து போன டீஜெனரேட் ஆன எரித்ரோசைட்ஸ் செல்ஸ் இதெல்லாம் நம்மளுடைய பிளட்டுக்குள்ளே இருக்கிறப்ப, பிளட் ஸ்ட்ரீம்னாலே என்னது, சர்க்குலேட்டிங் பிளட்டு, அந்த சர்க்குலேட்டிங் பிளட் ஸ்ட்ரீம்ஸுக்குள்ளே இருக்கிறப்ப அது என்ன செய்யுது, இந்த மலேரியல் அனதர் சிம்டம்ஸை வந்து உருவாக்குது. என்னது, சிவரிங் அண்டு சில், அப்படியே கடும் குளிரும், அப்புறம் ஹை ஃபீவரு, ஸ்வெட்டிங், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதர் சிம்டம்ஸை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். Okay, fever and chill are caused partly by malarial toxin that induce macrophages to release tumor necrosis factor and interleukin. So in the fever, in the chillness, it is caused by பாதிக்கு காரணம் என்னது, மலேரியல் டாக்ஸின், தட் இஸ் த ஹீமோசோயின். அந்த மிச்சத்துக்கு காரணம் என்னென்னா ஒன் ஆஃப் த டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர், அடுத்து இன்டர்லூக்கின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய மேக்ரோபேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது இம்யூன் சிஸ்டம் நம்மளுடைய பாடியில் ஒர்க் பண்ணுறப்ப தே கேன் ரிலீஸ் இம்யூன் பவர் தட் ஒன் ஆஃப் த செல், தட் செல்ஸ் ஆர் நோன் அஸ் த மேக்ரோபேஜ் செல்ஸ். அந்த இன்ஃபெக்ஷன் ஆன செல்லிலிருந்து உருவாக்கக்கூடியது தான் இந்த மேக்ரோபேஜஸ். அந்த மேக்ரோபேஜஸ் என்ன செய்யுது, தே கேன் ரிலீஸ் த டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் அண்ட் இன்டர்லூக்கின். இந்த ஃபேக்டர்ஸ்னாலையும் என்ன செய்யலாம், நமக்கு இந்த கடும் குளிரும் ஹை ஃபீவரும் ஏற்படலாம். அதே மாதிரி மலேரியல் அந்த புரோட்டோசோவன்லேருந்து வெளியாகக்கூடிய அந்த ஹீமோசோயின்னாலையும் ஏற்படலாம். அந்த ரெண்டுமே காரணம் என்னது, இந்த ஹெவி சில்னஸ் அண்ட் தென் இன் ஹை ஃபீவர், தட் இஸ் த சிம்டம்ஸ் ஆஃப் வாட், malaria. Okay, see the picture, life cycle of Plasmodium.